வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ நேற்றைய போட்டியில் ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்காங்க. நேற்று சஞ்சு சாம்சனை மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மிஸ் பண்ணோம்னா, அவனுக்கு சூரியன் புதன் சனி ஏற்கனவே இந்தியா டீமில் ஒரு தடவை விளையாடும் போது சூரியன் சனி புதனில் 7 ரன் தான் அடித்தார். 7 ரன் தான் அடிச்சுக்கிறான். இன்றைக்கி அதே மாதிரி தான் அடிப்பான்னு நினச்சி விட்டேன். என்னன்னே தெரியல. இதெல்லாம் எனக்கு மொத்தம் டென்ஷன் ஆகுது. இப்போ இதெல்லாம் நான் கான்ஃபிடென்ட்டாக நம்பினது, அது தப்பாகும் போது கஷ்டமாக இருக்குது. சஞ்சு சாம்சன் நேற்று வைஸ் கேப்டனாக வந்துட்டார். ஒரு 2 4 கம்மியாக அடிச்சிருந்தாருன்னா இவன் தான் கேப்டனாக உள்ளே வந்திருப்பான். இவன் ரஷீத் கான் நம்ம அவனை கொடுத்துருந்தோம். இவன் ரஷீத் கான் இன்னும் ஒரு 6 4 அடிச்சிருந்தானா இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். சரி, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், ஹிட்மேயர், ஷாருக் கான், ரியான் பராக், ரஷீத் கான், சாய் கிஷோர், மகேஷ் தீக்ஷனா 11 பேருக்கு 8 பேரை கரெக்டாக சொல்லியிருக்கோம். நேற்று நம்ம சஞ்சு சாம்சனை மட்டும் கரெக்டாக சொல்லியிருந்தோம்னா 1 to 20 வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், வருங்காலத்தில் ஜெயிப்போம். ஸோ நேற்று நம்மளுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று ஓரளவுக்கு இப்போ ராகுல் டிவாட்டியா 54 பாயிண்ட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 51, சிராஜி 44, அதே மாதிரி சந்தீப் சர்மா 31. ஜெய்ஸ்வால் மட்டும்தான் நேற்று நான் தப்பு பண்ணிட்டேன். ஜெய்ஸ்வால் நேற்று சனி சந்திரன், பட் ஆனால் அவன் செகண்ட் பேட்டிங் போடும்போது சனி சந்திரன் செவ்வாய் வந்துடுச்சு. அதை நான் யோசிக்காமல் கொடுத்துட்டேன். அவனை ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் மட்டும்தான் அவனை போடலான்னு இருந்தேன். அதாவது ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா அவனை போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அர்ஜென்ட்டாக நேற்று வீட்டில் நான்வெஜ் செய்யல, ரொம்ப நாளாக சாப்பிடலன்னு சொல்லிட்டு நேற்று பக்கத்தில் ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி செய்வாங்க. எண்ணெயில் போட்ட பொரிச்ச கறி சாப்பிட்டா மூஞ்சில் பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லி ஒருத்தங்க வீட்லேயே குழம்பு மாதிரி செய்வாங்க. அவங்ககிட்ட வாங்க போயிட்டு வந்தால் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்த 7 10 ஆகிடுச்சு. அவசரமாக போடும்போது அந்த ஸ்பார்க் ஆகலை. நேற்று ஜெய்ஸ்வாலை மட்டும் நான் விட்டுருந்தோம்னா செம்மையாக இருந்திருக்கும். ரைட், ஓகே. 6 மணிக்கு மேலே பொறுமை, இதை பற்றின சிந்தனை தான் இருக்கணும். எங்கேயும் வெளில கூட போகக்கூடாது. இன்றைக்கி அவன் ஜெய்ஸ்வாலை விட்டுட்டு இந்த ஆளை ஒரு மாற்றி தூக்கியிருந்தால் வேறு மாதிரி போயிருந்துருக்கும். சரி, ரைட், ஓகே. தீஸ் ஆல் நான் சொல்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஸோ இப்படி நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷனும் கரெக்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் அவ்வளோ ஒன்று சொல்கிறேன். 11 மேட்ச் நான் எல்லா மேட்சும் கொடுத்ததுனால தான் 3 மேட்ச் தப்பாக போச்சு. இப்போ பாருங்கள், நான் உறுதியாக ஜெயிக்கிற மேட்ச் மட்டும் தான் கொடுக்குறேன், மற்ற மேட்ச்சை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது கடைசி 6 மேட்ச்சில் 4 மேட்ச் கரெக்டு, 2 தான் தப்பு, அதில் 1 லாஸ் கட்டு, 1 மட்டும் தான் கம்ப்ளீட் லாஸ். ஸோ மீதி இன்னும் கெட்டு போயிடல. 25 மேட்ச் தான் முடிஞ்சிக்குது, இன்னும் 50 மேட்ச் இருக்குது, சொலையாக இருக்குது. இனி 50 மேட்ச்சில் நான் ஒரு 30 மேட்ச் மட்டும் கொடுக்குறேன். எல்லா மேட்சும் கேட்காதீங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது, க்ளோஸாக இருக்குன்னா நீங்கள் நான் விட்டுறேன். மீதி 50 மேட்ச்சில் 30 மேட்ச் கொடுக்குறேன். அதில் எப்படி 25 ஜெயிச்சா கூட கண்டிப்பாக ஐபிஎல் முடிச்சு போகிறப்ப நம்ம ப்ராஃபிட்டில் தான் போக முடியும். இப்போவும் தோல்வியை விட வெற்றி என்னுடைய நம்பர் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் கொடுத்த 25 மேட்ச் 25 24 மேட்ச் நடந்திருக்கு. 24 23 நடந்திருக்கு. நான் அதில் 5 மேட்ச் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 18ல் 11 கரெக்டு, 7 தான் தப்பு. இப்போவும் நம்ம நல்ல ரிசல்ட் தான். பட் ஆனால் என்னுடைய சிக்னேச்சர் 80% இருக்கணும். ஸோ நான் இந்த தடவை உறுதியாக ஜெயிக்கிற மேட்ச் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இனிமேல் ஸ்கிப்புன்னு சொன்னால் சார் ஏதாவது உங்கள் ஐடியா கொடுங்க, உங்கள் ஐடியா கொடுங்கன்னு கேட்குறீங்க, ரிஸ்க் எடுத்து கொடுக்குறான், தப்பாகுது. வேண்டாம், 10 மேட்ச் ஸ்கிப் பண்ணி அதில் 8 கரெக்டாக வந்தால் கூட பரவாயில்ல, 2 லாஸ் வேண்டாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மத்தில் தான் போகுது. பங்குனி உத்திரம் இன்றைக்கி. வாய்ப்பு இருந்தால் அவன் முருகன் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டுருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இது இப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் ஷேர், அது தெரியும், 2000 பேர் கூட தான் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு சொல்கிறேன், ஏன் சார் சனி பயிற்சி உங்கள் மெயின் சேனலில் இன்னும் போட மாட்டேங்கிறீங்கன்றீங்க. சார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார். நான் கொஞ்சம் சிரமப்பட்டு ஐபிஎலுக்கு முன்னாடி தொற்றுக்கணும். இப்போ என்னன்னா, காலையில் எந்திரிக்கிறேன், 1 மணி 12 மணி தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு பல் விளக்கிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு அதை எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். 4 மணி ஆகுது. பையனை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரேன். 1 மணி நேரம் ஃபோனை நோண்டுறேன். அப்படியே 7 மணி ரிசல்ட் கொடுக்குறேன். மேட்ச் உட்காந்து பார்க்குறேன். நைட்டு 11:30 முடிக்கிறோம். யார் யாரெல்லாம் விளையாண்டாங்க, யார் யாரெல்லாம் விளையாடலன்னு உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறேன், அந்த டேட்டாவை எழுதுறேன். 1 மணி ஆகுது. மறுபடியும் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்குறேன், தூங்குது. இப்படி நேரம் போகிறதுனால என்னால் அதை பண்ணவே முடியல. இது என்ன, இப்போது சனி பயிற்சி, ராகு கேது, குரு பயிற்சி எல்லாமே இந்த ஐபிஎல் டைமில் இந்த வருஷம் வருது. ஆனால் அடுத்த வருஷம் பிரச்சனை கிடையாது. அடுத்த வருஷம் குரு ஜூன் மாதம் போயிடுவார். அடுத்த வருஷம் ராகு கேது பயிற்சி இல்லை, சனி பயிற்சி இல்லை. ஸோ பிரச்சனை கிடையாது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் ஐபிஎல் டைமில் எதுவுமே சிக்காது. தமிழ் புத்தாண்டு மட்டும்தான் சிக்கும். நம்ம ஐபிஎலுக்காக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டையுமே விட்டுட்டோம். ஸோ ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் சனி பயிற்சி பலன் போடுறேன். மார்ச் மாதம் தான் ஏற்பட்டுருக்கு, 2.5 வருஷம். நான் 3 மாதம் லேட்டாக போடுறேன். ஆனால் பலன் சூப்பராக வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி மேட்ச் நடக்கும்போது சந்திரன் புதனுக்கு கன்னியாராசிக்கு போயிடுறாரு. அப்போ புதன், சந்திரன், சூரியன் அப்படின்ற அமைப்பில் ஃபஸ்ட்டு பேட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சந்திரன், புதன், சூரியன் அப்படின்ற அமைப்பில் இருக்கும். செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா
துலா ராசிக்கு போயிடுவார் செகண்ட் பேட்டிங்கில். துலாம் ராசிக்கு லக்னம் போயிடும், விருச்சக ராசிக்கே போயிடும். ஸோ அப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி செவ்வாய் புதன் அப்படின்ற மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் ப்ரிடிஷன் இன்னைக்கு தரப்போகிறேன். நேற்று ஜெய்ஸ்வால் உண்மையிலே என்னுடைய மிஸ்டேக்குங்க. நேற்று சிக்கன் சாப்பிடாமல் போயிருந்தேன்னா நேற்று நான் வந்து அந்த இவனையும் நான் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். யார் அந்த முகேஷ் சௌத்ரியும் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். சாரி அவன் பேர் என்ன, அந்த பவுலிங் போடுவானே நல்ல பேர், இது தேஷ்பாண்டே, அவரையும் நான் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். நைட்டு தான் நான் செக் பண்ணேன். ஸோ 2 பேர், அதாவது ஜெய்ஸ்வாலை வெளியில் கொண்டு வந்திருப்பேன், தேஷ்பாண்டே உள்ளே கொண்டு வந்திருப்பேன். அப்போ 11 பேருக்கு நேற்று 9 பேர் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ரைட், ஓகே. சஞ்சய் சாம்சன் மிஸ் பண்ணது தப்பு, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிடலாம், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் டெல்லி. இன்னைக்கு மேட்ச் வந்து கன்னியாராசி உத்திர நட்சத்திரத்தில் ஆரம்பித்து கன்னியாராசி உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மேட்ச் முடியுது. கன்னியாராசி உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மேட்ச் 2ஆம் பாதத்தில் முடியுது. 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து 2ஆம் பாதத்தில் முடியுது. ஸோ இன்னையிலேருந்து தனுசு ராசியில் தான் ஃபைனல் ஓவர். ஸோ இனிமேல் சனி குரு பலமாக இருக்கவங்க, குருவும் கேதுவும் பலமாக இருக்கவங்க தான் மேட்ச் ஜெயிப்பாங்க இன்னையிலேருந்து. ஸோ நேற்றுருந்தே நான் அப்படி தான் கணித்தேன், நேற்றும் அதே மாதிரி தான் வந்தது. ஸோ இன்றைய போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் சார்பாக ஆர்சிபி சார்பாக ஃபில் சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார், விராட் கோலி, தேவுட் படிக்கல், டீம் டேவிட்டு, லியாம் லிவிங்ஸ்டோனு, குர்னூல் பாண்டியா, யாஸ் தயால், ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லி கேபிட்டல் சார்பாக கேஎல் ராகுல், ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸு, ஜே ஃப்ரேசர் மக்கருக்கு, அபிஷேக் போரல், விப்ராஜ் நிகாம், கேஎல் யாதவ், குல்தீப் யாதவ், அபிஷேக் சர்மா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க்கு, மோஹித் சர்மா இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் காட்டுறாங்க. இதில் இன்னைக்கு யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னா விக்கெட் கீப்பராக பில் சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா, பேட்டிங்கில் விராட் கோலி, டீம் டேவிட், ரஜத் பட்டிதார், அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, ஆல்ரவுண்டராக லியாம் லிவிங்ஸ்டோன், பவுலிங்கில் ஜோஸ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் இவங்களை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்து ஆர்சிபி பிடிச்சாங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா, பேட்டிங்கில் விராட் கோலி, ரஜத் பட்டிதார், கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, ஆல்ரவுண்டரில் குர்னூல் பாண்டியா, அக்சர் பட்டேல், பவுலிங்கில் ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், மிச்சல் ஸ்டார்க். ஸோ இது வந்து உத்தேசமானது. லாஸ்ட் மினிட்ல எதுவும் டீம் சேஞ்சஸ் ஆனிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராமோட லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் பார்த்துக்கோங்க. அதுதான் அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன். ஸோ நேற்று மேட்ச்சில் 1-1, 1-5 கண்டிப்பாக நிறைய பேர் ஜெயிச்சிருப்பீங்க. அப்படி ஜெயிச்சவங்க எவ்வளோ அமௌண்ட் ஜெயிச்சுன்னு போட வேணாம், எவ்வளோ டோட்டலாக, அதாவது எவ்வளோ என்ன கண்டெஸ்ட்டில் ஜெயிச்சிங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.